Bonjour tout le monde, vous allez bien? Bienvenue sur ma chaîne YouTube de French Academy Channel. Aujourd'hui, je vais vous donner des mots importants pour parler à la banque. அனைவருக்கும் வணக்கம். நமது நாளாந்த பிரெஞ்சு உரையாடல்களுக்கு தேவையான மிகவும் பயனுள்ள வார்த்தைகளை கேட்பதற்கான வீடியோக்களுக்கு பிரெஞ்சு vocab என்ற பெயரில் உருவாக்கியுள்ளேன். அந்த வகையில் இன்றைய பிரெஞ்சு vocab சீரியல் வங்கி தொடர்பான அதாவது லா பாங்க் தொடர்பான மிகவும் முக்கியமான வார்த்தைகளையும் வாக்கியங்களையும் பார்க்க போகின்றோம். இந்த வார்த்தைகளை நீங்களும் தெரிந்து கொண்டால் வங்கியொன்றில் சென்று உரையாடவோ வங்கி அலுவல்களை நீங்களாகவே செய்து கொள்ள உதவியாக இருக்கும். இந்த பிரெஞ்சு vocab சீரியல் ஏற்கனவே உடல்நிறை மற்றும் பணம் தொடர்பான வார்த்தைகளை கேட்பதற்கான வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறேன். பார்க்க ஆர்வம் உள்ளவர்கள் டிஸ்கிரிப்ஷனிலும் ஐகார்டிலும் கொடுத்திருக்கிறேன், சென்று பாருங்கள். மறக்காமல் பிரெஞ்சு அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். கடந்த பிரெஞ்சு vocab வீடியோவில் ரெஸ்டாரண்ட் ஒன்றில் சர்வீஸ் செய்தவர்களுக்கு கொடுக்கும் டிப்ஸ் பணத்தை எவ்வாறு பிரெஞ்சில் சொல்வது என்பதை கேட்டிருந்தேன். பலர் சரியான பதிலளித்திருந்தார்கள். அவர்களுக்கு எனது பாராட்டுகள். அதனுடைய விடை pour boire என்பதுதான். வங்கி தொடர்பாக நாம் முதலாவதாக பார்க்கும் வார்த்தை ouvrir un compte, ஒரு கணக்கு திறத்தல். Dans une banque on peut ouvrir un compte. ஒரு வங்கியில் நாம் கணக்கு திறக்க முடியும். பொதுவாக எல்லா வங்கிகளிலும் compte courant அதாவது நடைமுறை கணக்கு, compte d'épargne சேமிப்பு கணக்கு இரண்டையும் நாம் திறக்க முடியும். compte courant என்பதை compte செக் என்றும் சொல்வோம். அடுத்து வங்கியில் எனக்கு ஒரு கணக்கு, உதாரணமாக BNPயை சொல்லலாம். BNP பேங்கில் எனக்கு ஒரு கணக்கு இருக்கு என்பதை j'ai un compte à la BNP என்று சொல்ல வேண்டும். இந்த வார்த்தைகளை ஒரு சிறிய உரையாடல் மூலம் பார்ப்போம். Bonjour madame, je voudrais ouvrir un compte s'il vous plaît. நான் ஒரு கணக்கு திறக்க விரும்புகிறேன். Oui monsieur, quel type de compte vous intéresse? Un compte courant bien sûr, நிச்சயமாக ஒரு நடைமுறை கணக்கு. Quels sont les papiers que je dois apporter? என்ன வகையான டாக்குமெண்ட் நான் கொண்டு வர வேண்டும்? Il faut un justificatif de domicile, அதாவது நாம் குறிப்பிட்ட முகவரியில் வாழ்கிறோம் என்பதற்கான அத்தாட்சி. Par exemple, உதாரணமாக une facture d'électricité, அதாவது கரண்ட் பில், ou une facture de téléphone, téléphone bill, ou une quittance de loyer, நாம் வாடகை பணம் செலுத்திய துண்டு. Avec une pièce d'identité, அதாவது எமது விசா அட்டை. Madame, je voudrais aussi voir ce que vous avez comme compte d'épargne. நான் என்ன சேமிப்பு கணக்கு நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று பார்க்க விரும்புகிறேன். J'aurais aussi besoin d'une carte bancaire et un chéquier. எனக்கு பேங்க் கார்டு ஒன்றும் செக் புத்தகமும் வேண்டும். Les Français appellent familièrement la carte bancaire la carte bleue. அதாவது பிரெஞ்சு மக்கள் பொதுவாக la carte bancaire என்பதை la carte bleue என்றும் சொல்வார்கள். அடுத்ததாக நாம் பார்க்கும் வார்த்தை retirer de l'argent ou prendre de l'argent. பணத்தை எடுத்தல் என்பது இந்த வார்த்தையின் அர்த்தமாகும். அடுத்ததாக distributeur அல்லது guichet automatique, அதாவது நாம் பணத்தை எடுக்கும் ATM மிஷினை குறிக்கும். J'ai besoin d'espèces ou liquide, எனக்கு பணம் அதாவது தாழ் காசு தேவைப்படுகிறது. Avec ma carte bancaire, என்னுடைய பேங்க் கார்டால் je vais au distributeur automatique pour prendre de l'argent. நான் பணம் எடுப்பதற்காக ATM மெஷினுக்கு செல்கிறேன். நீங்கள் தெரியாத ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது அவசரமாக பணம் மெஷினில் எடுக்க வேண்டி இருக்கின்றது. அங்கு யாரிடமும்
ஏடிஎம் மெஷின் எங்கே இருக்கிறது என்று கேட்பதை pardon, est-ce qu'il y a un distributeur automatique par ici? மன்னிக்கவும், இந்த பக்கம் ஒரு ஏடிஎம் மெஷின் இருக்கின்றதா? அல்லது où se trouve le distributeur automatique le plus proche, s'il vous plaît? அதாவது மிக அருகில் எங்கு ஏடிஎம் மெஷின் இருக்கிறது. அடுத்ததாக ஏடிஎம் மெஷினில் பணம் எடுக்கும் படிமுறைகளை பிரெஞ்சு வார்த்தைகளில் பார்ப்போம். Introduisez votre carte. உங்களுடைய பேங்க் கார்டை மெஷினில் இட வேண்டும். அடுத்து composez ou tapez votre code secret. Votre code secret என்றால் உங்களுடைய ரகசிய குறியீடு, வங்கிகளால் வங்கி கார்டிற்காக தரும் ரகசிய குறியீடு. composez ou tapez என்று சொன்னால் அந்த ரகசிய குறியீடை டைப் பண்ண சொல்லுகிறது. puis valider. choisissez un montant. நாம் பணம் எடுக்க விரும்பும் தொகையை தெரிவு செய்யவும். veuillez patienter. காத்திருங்கள். désirez-vous un ticket? உங்களுக்கு டிக்கெட் வேண்டுமா? இதன் பிறகு வரும் oui அல்லது no என்பதை தெரிவு செய்ய வேண்டும். vous pouvez retirer votre carte. உங்களுடைய கார்டை வெளியில் எடுக்க முடியும். prenez vos billets. உங்களுடைய பணத்தை எடுக்கவும். merci de votre visite. அடுத்ததாக déposer de l'argent. déposer de l'argent என்றால் எமது அக்கவுண்டில் பணத்தை போடுவதை குறிக்கும். இந்த பணத்தை போடுவதற்கு இன்னொரு வகையில் verser அல்லது mettre என்றும் சொல்லலாம். pour déposer ou verser de l'argent sur un compte. ஒரு அக்கவுண்டில் பணத்தை போடுவதற்கு on doit généralement remplir un formulaire. நாங்கள் பொதுவாக ஒரு ஃபார்ம் ஒன்று நிரப்ப வேண்டும். mais aussi on peut déposer au guichet automatique. நாங்கள் மெஷினிலும் பணத்தை போடலாம். வங்கிகளில் நீங்கள் எவ்வளவு பணம் போட போகிறீர்கள் என்று கேட்பார்கள் அல்லவா? அதனை vous voulez faire un versement de combien என்று கேட்பார்கள். அதற்கு நாம் un versement de 300 € என்று சொல்ல வேண்டும். இங்கு versement என்பது verser என்ற வினை சொல்லின் பெயர் சொல் வடிவமாகும். அடுத்ததாக பார்க்க போகும் வார்த்தை virer அல்லது faire un virement. பணம் மாற்றுவதை இது குறிக்கும். Un virement peut être effectué d'un compte bancaire vers un autre compte bancaire. அதாவது ஒரு அக்கவுண்டிலிருந்து இன்னொரு அக்கவுண்டிற்கு பணத்தை மாற்றுவதை குறிக்கும். இந்த வீர்மோ செய்வதை நாம் எமது மொபைல் ஃபோன் மூலமும் செய்து கொள்ளலாம். இல்லாவிட்டால் சில வங்கிகளில் மெஷினிலும் செய்யலாம். இல்லாவிட்டால் வங்கியினுடைய கேஷில் சென்று செய்ய முடியும். மேலும் இந்த வீர்மோ எமது அக்கவுண்டில் இருந்து இன்னொரு பேங்கில் உள்ள எமது அக்கவுண்டுக்கோ அல்லது இன்னொருவருடைய அக்கவுண்டிற்கோ நாம் செய்து கொள்ள முடியும். வேறு ஒருவருடைய அக்கவுண்டிற்கு பணத்தை மாற்றும் பொழுது, அதாவது வீர்மோ செய்யும் பொழுது நமக்கு கட்டாயம் அவர்களினுடைய ரிப் தேவைப்படும். இங்கு ரிப் என்பது relevé d'identité bancaire. எமது பெயர் விவரம் மற்றும் வங்கி இலக்கம் இதில் அடங்கியிருக்கும். வங்கி ஒன்றிற்கு சென்று என்னுடைய கணக்கில் இருந்து 200 € தொகையை இன்னொரு கணக்கிற்கு மாற்றப் போகிறேன் என்பதை je voudrais faire un virement d'un montant de 200 € depuis mon compte vers un autre compte என்று கேட்க வேண்டும். இதில் பணம் அனுப்பிய எம்முடைய அக்கவுண்டை compte à débiter என்றும், பணம் பெற்றவருடைய அக்கவுண்டை compte à créditer என்றும் சொல்லப்படும். நமக்கு யாரும் செய்த வீர்மோ ஒரு கிழமையாக வராவிட்டால் வங்கியில் சென்று இவ்வாறு கேட்கலாம். j'attends un virement depuis une semaine et il n'est pas encore arrivé என்று சொல்லலாம். அடுத்ததாக நாம் பார்க்கும் வார்த்தை économiser, அதாவது பணத்தை சேமிப்பதை குறிக்கும். Christian n'a pas beaucoup d'argent
கிறிஸ்டியனிடம் நிறைய பணம் இல்லை. Mais il voudrait acheter une voiture. ஆனால் அவன் ஒரு கார் வாங்க விரும்புகிறான். Il doit faire des économies. Il doit économiser de l'argent. அவன் பணத்தை சேமிக்க வேண்டும். Il doit mettre de l'argent de côté, par exemple, sur un compte d'épargne. உதாரணமாக சேமிப்பு கணக்கில் அவன் ஒரு குறிப்பிட்ட பணத்தை ஒதுக்கி வைக்க வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கும் வார்த்தை dépenser, அதாவது செலவழிப்பதை குறிக்கும். Si on a trop dépensé, நாம் அதிகம் செலவு செய்திருந்தால் le compte est à découvert, நம்முடைய கணக்கு மைனஸில் இருக்கும். அல்லது இதனை le compte est en rouge என்றும் சொல்வார்கள். அடுத்து நாம் பார்க்கும் வார்த்தை emprunter. emprunt என்றால் கடன். உதாரணமாக Benoît voudrait acheter un appartement. Benoît ஒரு அப்பார்ட்மெண்ட் வேண்ட விரும்புகிறார். Mais il n'est pas assez d'argent. அவரிடம் போதிய பணம் இல்லை. Il doit emprunter de l'argent à la banque. அவர் வங்கியிடம் கடன் வேண்ட வேண்டும். Pour acheter ma voiture, என்னுடைய கார் வாங்குவதற்கு j'ai fait un emprunt. நான் கடன் வாங்கினேன். tous les mois, ஒவ்வொரு மாதமும் je dois rembourser mon emprunt. ஒவ்வொரு மாதமும் என்னுடைய கடனை திருப்பி கொடுக்க வேண்டும். Le remboursement sera fini donc 12 ans. 2 வருடத்தில் பணத்தை திருப்பி கொடுப்பது முடிந்துவிடும். அடுத்ததாக நாம் பார்க்கும் வார்த்தை prélèvement automatique. அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகை பணம் எமது டெலிஃபோன் பில், கரண்ட் பில் என்பவற்றை கட்டுவதற்காக எமது அக்கவுண்டில் இருந்து மாதம் எடுத்துக்கொள்வார்கள். இதனையே prélèvement automatique என்று சொல்வோம். அடுத்ததாக செக் சம்பந்தமான சில வார்த்தைகளை பார்ப்போம். Pierre doit régler ses achats au supermarché. பியர் அவருடைய வாங்கிய பொருட்களுக்காக சூப்பர் மார்க்கெட்டில் பணம் கட்ட வேண்டும். Il n'est pas de carte bancaire. அவரிடம் பேங்க் கார்டு இல்லை. Et il n'est pas assez de liquide. அவரிடம் தாள் காசும் இல்லை. Il doit payer par chèque. அவர் செக் மூலம் பே பண்ண வேண்டும். அடுத்ததாக carnet du chèque, அதாவது காசோலை புத்தகம். எனக்கு ஒரு காசோலை புத்தகம் வேண்டும் என்று பேங்கில் கேட்பதை Je voudrais commander un carnet du chèque என்று கேட்க வேண்டும். அடுத்ததாக செக்கின் பின்னால் சைன் வையுங்கள் என்று சொல்வார்கள் அல்லவா, இதனை pourriez-vous signer au dos du chèque. இந்த வங்கி தொடர்பான வார்த்தைகளில் சில சொற்கள் வினை சொற்களாகவும் அதே சொற்கள் பெயர் சொற்களாகவும் வரும். உதாரணமாக acheter un achat, verser un versement, rembourser un remboursement, emprunter un emprunt, prêter un prêt, prélever un prélèvement. இறுதியாக கேள்வி நேரம். இன்றைய கேள்வி, வங்கிகளில் நம்முடைய பெறுமதியான பொருட்கள், அதாவது பணம், நகை போன்றவற்றை திருட்டு போகாமல் பாதுகாப்பாக வைக்கும் இடத்திற்கு என்ன பெயர் என்பதுதான் இன்றைய கேள்வி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவியுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.